காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் என் அருமை சப்ஸ்கிரைபர்களே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா குளச்சல் பீச். வெயில் மண்டையில அடிக்கும் போதுதான் நம்ம ஆளு கூட்டின்னு வந்திருக்காப்புல. பீச் எல்லாம் ஈவினிங் போக வேண்டியது. ஈவினிங் ஒரு 4 மணி அப்புறம் போனா நல்லா அப்படியே ஃப்ரீயா இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஆளு வந்து இந்த வெயில்ல தான் கூட்டிட்டு வருவாரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி ரொம்ப வெளுப்பு. அதனால ஆல்ரெடி நம்ம வந்து விளாக் பண்றதே வந்து டிஃப்ரெண்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்ட் தம்பி. என்னன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் பசங்க பண்றது. பீச்ல வந்து எல்லாரும் ஈவினிங் வருவாங்க. ஆனா நம்ம விளாக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, உச்சம் வெயில் அடிக்குது 12 மணிக்கு, அந்த டைம்ல விளாக் எடுக்க கூட்டு வந்திருக்கேன். இதே போலதான் இதுக்கு முந்தின செக்ஷன் ஒண்ணு நம்ம லாஸ்டா ஒரு செக்ஷன் போட்டிருப்போம். எங்க நம்ம கோயில் திருவிழாக்கு போட்டிருப்போம். எல்லாரும் கோயில் திருவிழாக்கு போவாங்க, நம்ம அதை கோயில் திருவிழாக்கு முடிஞ்ச பிறகு போகணும். அதே போலதான் இந்த வேலையும். சோ எல்லாம் இப்படிதான் இருக்கும், தலைகீழ நடக்குது. எவ்வளவு வருமோ அது தலைகீழ நடக்க வைக்கிறோம். நம்ம காரணம் யாரு? நீ மதியானத்துக்கு எங்க போனோம்? கிரிக்கெட் விளையாட போனோம்னு சொல்ற. எதுக்கு? பேட்டே பிடிக்க தெரியாது, சரி ஒழுங்கா பால் போட்டு அடிக்கவே தெரியாது. நீ கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்ற. கிரிக்கெட் விளையாட போறதுக்காண்டி ஒரு விளாக வந்து மத்தியானம் எடுக்க வைக்கிற. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பண்ணனே தெரிய மாட்டேங்குது. வெல்கம் டு எம்ஜேஎம் vlogger. இதை மட்டும் தெரியாது. வணக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா குளச்சல் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவை பொறுத்தவரையில என்ன வந்து நல்ல ஃபேமஸா இருக்குன்னு சொன்ன போனா, ஈவினிங் ஆனா இந்த பீச் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்மஸ் டைம்ல வந்து டிஜே, அதே மாதிரி கோயில் திருவிழா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இந்த குளச்சல்ல வந்து இந்த ஏரியா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி 24 நைட் ஆகும்போதே டிஜே ஸ்டார்ட் ஆயிரும். ஊர்ல இருக்க அவ்வளவு மக்களுமே வந்து அந்த ஒரு இடத்துல ஸ்பாட்ல தான் வந்து எல்லாரும் இருப்பாங்க. எந்த 24 நைட்? டிசம்பர் 24. அதை கரெக்டா சொல்லுங்க. 10/12 இதுதான் வந்து குளச்சல்ல வந்து ஃபேமஸ். ரைஸ் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. 3ஆம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளம் மூவி வேற இங்கதான் ஷூட் பண்ணிருக்காங்க ஒரு பாட்டு. அது மாதிரி வந்து எங்க தலைவர் நடிச்சது ஒரு படம் வந்து இங்கதான் எடுத்திருக்காங்க, ஒரு ஓல்டு மூவி. என்ன படம் தெரியுமா? யாரு தெரியுமா? யாரு தெரியாதா? அது யாருன்னா, ஐயா நான் வாழ்ந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை போய் உட்கார்ந்துட்டு வரட்டுமா? மொட்டை ராஜேந்திரனா? எங்க தலைவர் சிவாஜிடா. அதாவது அந்த டைம்ல ஒரு நடிகர் இதெல்லாம் என்ன வந்து எங்க தலைவர் சிவாஜி கணேசன் தான். அப்புறம் நம்ம சீஃப் மினிஸ்டர், பழைய சீஃப் மினிஸ்டர் நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சேர்ந்து வந்து ஒரு படத்தை இங்க வந்து ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. தெரியுமா அது உனக்கு? என்ன சாங் தெரியுமா? என்ன படம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு பழைய படம் எல்லாம் பார்க்கணும், புரியுதா? அதுல நம்ம வரலாறுகள் நிறைய இருக்கு. நம்ம 2Kயா? சொல்லு, வயசு 19 தான் ஆச்சு சொல்லு. கைஸ் இங்க பாருங்க, முடியெல்லாம் நரைச்சிட்டு இங்க பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கும் சொல்லும் போது விக்கெட் ஆகுது இருக்கிறான். ஆனா வந்து 2K ஆமா. தலைவர் சிவாஜி கணேசன் அந்த டைம்ல அப்படி நடித்த நடிப்புல வந்து அது வந்து அப்படியே எங்கிற விட்டுருச்சு. என்ன தெரியுமா சொல்லு? நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அவன் உற்சாகம் எல்லாம் வந்து எந்த அளவுக்குலாம் கொண்டாட விட. ஏன்னா வந்து நம்ம மக்கள் பார்த்துட்ட மக்களோட முன்னிலையில இருக்கீங்க நீங்க. அந்த டைம்லயே வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸ். ஒரு பழைய பிரிட்ஜ் இருக்கு பாத்தியா? அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பழைய ஒரு பிரிட்ஜ்.
ஃபுல்லாவே தண்ணி அந்த இனிப்பெல்லாம் பட்டு அது ஃபுல்லாவே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. பட் அங்க நடக்கல முடியாது. அதுக்கு அடியில வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம இப்ப அதில் போய் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இது என்ன தெரியுமா, இதுதான் இரும்பு, அதாவது அயன். இதோட ஸ்ட்ராங் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஆனா இவ்வளவு அந்த கடல் தண்ணி பட்டு இந்த இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கம்பியும் கொஞ்ச நாள்லயே வந்து அரிச்சு அதை வந்து பொடி பொடியா பொடிச்சிரும். இதுதான் சொல்லுவாங்களோ இரும்பு வந்து துரும்பாகிறது. அதேதான், அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் வந்து ஒரு பெரிய விஷயத்த டார்கெட் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். இனி வந்து நம்ம அதான் இருக்குல்ல, அந்த கல் இருக்குல்ல, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போவோம். நண்பர்களே, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா குளச்சல் பீச். அந்த பேக்ல இருக்குல்ல, அதான் குளச்சல் அந்த பீச். அங்கதான் டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க, எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலியோட. அதுக்கு நேர எடுத்த ஆப்போசிட்ல வந்து என்ன இருக்குன்னா குளச்சல் ஹார்பர். குளச்சல் ஹார்பருக்கு தான் இப்ப வந்திருக்கோம். நிறைய போட்டுகள் நிக்கி, சின்ன சின்ன போட்டுலாம் நிக்குது. இந்த பேக்ல வேற ஏதோ உருட்டு கட்ட மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. வந்து அலத்தடுப்பு. அலத்தடுப்புனா அந்த போட்டு நிற்கக்கூடிய ஏரியா வந்து அலை வந்து ரொம்ப வந்துட்டுனா அந்த போட் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால அந்த தடுப்பு போட்டிருந்தோம்னா அந்த அலை வந்து ரொம்ப பாதிக்கப்படாது. ஒரே கரையில ஏற்றி விட வேண்டியது. கரையில ஏற்றி விட்டுருக்காங்க. இதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு கல் இறக்குறதுக்கு ஒரே வந்து நம்ம வந்து அப்படியே மேலே ஏற்றி விட்டா அதுல நின்ற போகுது இல்ல. 1 கோடி ரூபா போட்டு நீங்க எப்படி மேலே ஏற்றுவீங்க? தூக்கி வைக்கணும் மேல. கைஸ், உண்மையிலே செம்ம வெயிலு. பீச்சுக்குன்னு கூட்டின்னு வந்தாங்க. மதியானம் 12 மணிக்கு கூட்டின்னு வந்துட்டு ஆல்ரெடி நான் வேற ரொம்ப வெளுப்பு. அதனால வந்து இப்போ ஆல்ரெடி இந்த வெயில்ல வந்து இப்போ எனக்கு இதெல்லாம் என்ன ஆகுது, அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவன் தான். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சங்கத்தையே பிடிச்சிருவான் போல இருக்கு. உண்மையிலே வந்து இன்னைக்கு எங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப முக்கியம் தான் இருக்கு. எங்களுக்கே போர் அடிக்குது, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் போர் அடிக்கும். ஏன்னா வந்து பெருசா எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த நீங்க வந்து பீச்சுக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நேர ஆப்போசிட்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. உண்மையில அங்க ஃபுட் வந்து சூப்பரா இருக்கும். நான் இது ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல, சொல்றேன். நான் ஆல்ரெடி வந்திருக்கோம். ஃபுட் எல்லாம் செம்மையா இருக்கும். அங்க பார்ட்டி எல்லாம் கொண்டாடுவாங்க, உங்க பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் வந்து செம்மையா வந்திருக்கும். அது ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும். இங்க வரவங்க அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்க, ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லயே வந்து நிறைய பீச் ஃப்ரெண்ட்லயே வந்து நிறைய வந்து கடைகள்லாம் இருக்கு. ஐஸ்கிரீம், பானிபூரி, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வரவங்க அதையும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம்லாம் செம்ம காத்தா இருக்கு. அந்த பீச் சைடுனாலே ஒரு செம்ம காத்து தான். ஒரு சவுண்ட் கண்டிப்பா கேட்கும். செம்மையா இருக்கு. ஆனா வெயில் மட்டும்தான் எங்களை ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ நல்ல வயிறு பசிக்குது. ஏதாவது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடாக்கா? நீங்க இந்தியால தானே இருக்க. இந்தியால என்ன நடக்குது? மாறி மாறி அங்கங்க போர் நடந்துட்டு இருக்கு. நமக்கு கேஸ் வர மாட்டேங்குது, பெட்ரோல் வர மாட்டேங்குது. இங்க நம்மளே அழகுலஞ்சிருக்கோம். ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடாது. வீட்லயே சாப்பாடு ஆகிட்டு கேஸ் இல்லாம இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறியா? ஆனா தெரியுமா இங்க என்ன நடக்குதுன்னு? ரெஸ்டாரண்ட் போனா வந்து ஃபுட்டுகள்லாம் இருந்ததுல இருந்து 20% பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பர்டிகுலர் மெனு தான் இருக்கு. ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் பாதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாவா கேஸ் இல்லாம. நீ வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறியா? வேணா இந்த கடல்ல போய் பிடிச்சிக்கோ. 2 மீனை தான் பிடிச்சி இதுலயே வச்சு நம்ம இனி வந்து இந்த அடுப்பு ஏதாச்சும் தான் யூஸ் பண்ணோம். வேணா இதை வச்சு சுட்டு சாப்பிடுவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லாம் எதிர்பார்க்காத. என்னைக்கு வந்து ட்ரம்ப் எல்லாம் போரா நிறுத்துறாரோ அன்னைக்கு தான் நம்ம வந்து விடிவு காலம். ட்ரம்ப் நிறுத்துற மாதிரி இல்லை, இறங்காலும் நிறுத்துற மாதிரி இல்லை. அங்கிட்டு இங்க கொண்டு போட, இங்கிட்டு அங்க கொண்டு போடதான் நடந்துட்டு இருக்கு. இதுல ட்ரம்ப் அதெல்லாம் போனா கடைசியில் அந்த இந்தோனேஷியல் அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப கடைசியில உனக்கு வீட்டுக்கே குண்டத்தை போட்டுருவான்.